குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3-4 பாதங்கள் மட்டும்தான் இந்த மிதுன ராசியில் இருக்கும். அதனால் தசாபுத்தி இருப்புக்கள் 3 வருடங்கள் அப்படிங்கிறதுனால என்னோட கணக்குப்படி நான் 2 வருடத்தை எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசை நடக்குது. குரு பெயர்ச்சி ஜென்ம ராசியில் குரு. மிதுன ராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு இது வரைக்கும் விரயத்தில் நிறைய விரயங்களை கொடுத்துருக்கலாம். நேர செலவுகள், நேர விரயமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பீங்க. இப்போ ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வரைக்கும் ராகு தசையில். ஏன்னா கோச்சார அமைப்பு படி சனி பகவான் நல்லா இருக்குது, ராகு நல்லா இருக்குது, உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலை, பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டுமே படிப்பு ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்துனே இருக்கும். ஒரு சில முடிவுகள் எடுத்தீங்கன்னாக்கா தடுமாற்றங்களோடு எடுப்பீங்க. இது தவிர்த்து வேற ஒரு மைனஸ் எதுவுமே கிடையாது. பார்வை ரீதியாக 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடங்கள் சுபத்துவப்படும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகுதசை அப்படிங்கிறது சுபத்துவமாக இருந்தால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது மாதிரி வளர்ச்சிகளை கொடுக்கும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விளையாட்டில் நல்ல ஒரு பரிசு பொருட்கள் வாங்குறது, இது மாதிரி வெற்றி பெறுறது, ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால உழைப்பு அதிகமாக தேவைப்படும். இந்த டைமில் படிப்பு ரீதியாக முயற்சிகள் அதிகமாக தேவைப்படும். 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் குரு தசை. இது குரு பகவான் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி, 10 குடையவன், தொழில் ஸ்தானாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி. இந்த தசை நன்மை செய்யுமா அப்படின்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்துக்கு குரு நட்பு கிரகம். இவரோட வீட்டுக்கு அவர் நன்மை செய்வார், அவரோட வீட்டுக்கு இவர் நன்மை செய்வார். இருந்தாலும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இந்த ராசிக்கு ஜென்ம ராசியில் வரக்கூடிய குரு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுக்கும். 5ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய இடம் சுவாதி நட்சத்திரம், அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறாரு, சதய நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 பார்வைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியாக. அதுலேயும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். என்னென்னா ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி கொஞ்சம் தடை தாமதத்தோடு நடக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் இறுதியில் உண்டு. இப்போ வேலை தேடுறீங்க, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல்களை கொடுத்து அந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். எதையுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. எடுத்தங்கவுத்துன்னு எதையும் செய்யாதீங்க. இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் 23, 24, 25 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு வந்தாலும் 7ஆம் பார்வையாக கலத்திர பாவத்தை பார்க்கறது சிறப்பு, திருமணத்தை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு தடையை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும், இல்லை லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கும். அது மாதிரியான காலகட்டங்களில் இப்போ குரு கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு வந்தாலும் 7ஆம் பார்வை
திருமணத்துக்கு உண்டான பார்வை அப்படின்னு சொல்லலாம். கலத்திர பாவத்துக்கு உண்டான பார்வை அப்படிங்கிறதுனால சிறப்பான முன்னேற்றம் திருமணம் சார்ந்து உண்டு. 26, 27 திருமணம் ஆகாத இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ திருமணத்தை கொடுத்துரும். கோச்சார ரீதியாக உங்களுக்கு குரு அந்த அளவுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குருவுடைய 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இருக்கு. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்கு. குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவாக இருக்காது, அது தேவையான செலவாக இருக்கும். 30 வயசுக்கு மேலே ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் 2வது திருமணத்தை கொடுக்கும். இதில் கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணுறது, இது மாதிரியான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ப்ரொமோஷன்லாம் தடை தாமதத்தோடு கிடைக்குமே தவிர கிடைக்காம போகாது குரு தசையில். ஏன்னா இது அவயோக தசைகள். இந்த அவயோக தசை நல்லது செய்யும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு தான் வெற்றி. அதிகப்படியாக பார்வை மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. வர வேண்டிய சொத்து ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுனாக்கா, பழைய சொத்து, பூர்வீக சொத்து, இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சேரும். இது வரைக்கும் குரு தசையில் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன், ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கடன் தொல்லைகள் இருக்காது. 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 10ஆம் இடத்துல குரு ஜென்ம ராசியில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சனி தசை. அதாவது உங்களுக்கு அவயோக லக்னமாக இருந்தால், வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த சனி பகவான் அந்த தசையில் உங்களுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும். அது எது மாதிரியான கெடுபலன்கள் அப்படின்னாக்கா, தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். கடன் பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார். கடன் பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்து வரல, அதாவது மணியெல்லாம் லாக் ஆகிருக்கும் சனி தசையில். சனி தசையை பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான நிலுவையில் உள்ள பணங்கள் சேரும். நிலுவையில் உள்ள பணமெல்லாம் சேரும். வர வேண்டிய பணம் சேரும். கொடுக்க வேண்டிய கடனை கொடுப்பீங்க, ஓரளவுக்காவது கொடுத்து முடிப்பீங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக ஏற்றம் உண்டு. ஒரு தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த தனியார் துறையில் இது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். ஜென்ம ராசியில் குரு நடக்கக்கூடிய தசை சனி தசை. சனி தசையில் எத்தனை வருடம் நீங்கள் கடந்திருக்கீங்கன்னு தெரியாது. முதல் 9 வருடம் கஷ்டத்தை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களில் நல்ல பலன்களை கொடுத்துரும். முன்னாடி 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும். நீங்கள் எந்த வருடத்தில் இருந்தாலும் சரி, எந்த தசா புத்தியில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு தொழிலை வளர்க்கக்கூடிய காலம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதாவது உங்கள் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். கடன் வாங்கியாவது ஒரு வண்டி வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அப்படிலாம் ஒரு வீடு கட்டுறது, இது மாதிரியான அமைப்புகளை வந்துடும். 10ஆம் இடத்துல சனி. ஆனால் 10ஆம் இடத்துல அந்த வீடு கொடுத்த கிரகம் குரு அப்படிங்கிறதுனால ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நிறைய தடை தாமதங்களோட வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை கொடுப்பார். அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது கூட தடை தாமதத்தோடு கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்து இடத்த மாற்றணும், ஒரு வேலையை மாற்றணும், ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசியாதிபதி தசை 4ஆம் அதிபதி தசை. நல்ல அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கெடுபலன்களே கிடையாது. ஜென்ம ராசிக்கு குரு வந்தால் கூட பெருசாக கெடுபலன்கள் கிடையாது, நல்ல பலன்கள் தான். ஜென்ம ராசியில் குரு இருக்கக்கூடிய காலம் இந்த தசைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா ஜென்ம ராசி அப்படிங்கிறது புதனோட வீடு. அந்த இடத்துல குரு வரும்போது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அங்கே குருவுக்கு பலம் கிடையாது. அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசிரட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் குரு டிராவல் பண்ணால் கூட இந்த வருடம் ஃபுல்லாகவே ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். தொழில் சார்ந்து நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்குது. ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அதனால் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. சனி தசையில் ஏன் அதுமாரி சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, நான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க சனி தசையில். ஓரளவுக்கு தான் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் சனி தசையில். எல்லாமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஆனால் புதன் தசைக்கு வண்டி வாகன சேர்க்கை, அதாவது சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இதே ராசியாதிபதி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கும்.
இப்போ குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மனசளவில் நல்ல ஒரு மாற்றங்கள், உடல் அளவில் நல்ல ஒரு மாற்றங்கள், அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை சார்ந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க, தொழில் சார்ந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க, கொடுக்க வேண்டிய கடன் இப்போ கொடுத்து தீரும். அதிகப்படியாக வியாதி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் இருக்காது. 72 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்து நிறைய பிரச்சனைகளை தொந்தரவுகளை கொடுத்துட்டு வந்தார். அதாவது உடல்நிலை ரீதியாக உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் எவ்வளோ தான் உஷாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது நோய் நொடி பிரச்சனைகளை வச்சுருக்கும். தொழில் செய்கிறீங்களா, கடனை வச்சுருக்கும். 4ஆம் இடத்துல புத பகவான் இருந்து உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவானோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான். அந்த கேது பகவான் தசையில் என்னென்னலாம் ப்ராப்ளத்தை சந்திச்சிங்களோ வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, உடல்நல ரீதியாக எல்லாமே இப்போ கிளியராக போகுது. இந்த ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு, இந்த ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, பூர்வீக சொத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் அண்ணன் தம்பி பங்கு பங்காளிங்க நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வழக்கு எதனா இருந்ததுன்னா அந்த வழக்கில் தீர்ப்புகளை பார்க்கலாம். அதுவும் இல்லாத பசங்களோட வளர்ச்சி, வண்டி வாகன சேர்க்கை, அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இது மாதிரியான நல்ல பலன்களும் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த குரு பயிற்சியினால். 80 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. இது பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை. உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துல அப்படி இல்லைனாக்கா சுய சம்பாத்திய சொத்துல யாருக்காவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக விற்கப்படாத நிலங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க கூட சமீபத்தில் வாங்கின சொத்து ஒரு 2 வருஷமாக விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, சரியான ரேட் போகாது. ஏன்னா அவங்களுக்கு 7 சனி அஷ்டம சனி ஏதாவது ஒன்று பணமே வராத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த சுக்கிரதசையில். உங்களுக்கு சுக்கிரதசை, அவர்களுக்கு அவயோக தசையாகவோ 7 சனியோ அஷ்டம சனி ஏதாவது இருந்தால் இது மாதிரியான பணம் வராத பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். உங்களுக்கு சுக்கிரதசையே நடக்குது ஆனால் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே புலம்பியிருப்பீங்க. அது மாதிரியான காலகட்டங்களில் இப்போ ரிலீஃப் ஆகும். இப்போ பார்வைங்கிறது பசங்களுக்கு என்ன மாதிரியான தசைகள் நடந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நல்ல டைம். அது மாதிரி 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறது, சுக்கிரனோட வீட்டை குரு பார்க்கறது நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.